ஓசூர் அருகே குடிநீர் கிடைக்காததால் 5 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள் சென்று தண்ணீர் கொண்டு வரும் கிராம மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வட்டம் அர்த்தகல் பகுதி சிவபுரம் கிராமத்தில் சுமார் 50 குடும்பங்கள் 70 ஆண்டு காலமாக வசித்து வருகின்றனர். இக்கிராமம் அர்த்தகல் பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு வசிக்கும் மக்களுக்கு போதிய சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி இல்லாமல் தவித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் குடிநீருக்காக மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி கட்டியுள்ளனர். ஆனால் தொட்டி காட்சி பொருளாகவே உள்ளது. கடந்த 6 மாதமாக இப்பகுதி மக்கள் குடிக்க தண்ணீரின்றி சிரமத்தில் உள்ளனர். 5 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுக்குள் சென்று கிடைக்கும் நீரை எடுத்து குடிக்க பயன்படுத்தி வருகின்றனர். இந்த ஊருக்கு வரும் மின்சார கம்பங்கள் பழுதாகி உள்ளதால் எந்த நேரத்தில் முறிந்து விழுந்துவிடும் அபாயம் உள்ளது. முறையான சாலை வசதி இல்லாததால் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் சூழ்நிலை உள்ளது. விபத்து, ஆபத்து ஏற்பட்டாலோ மருத்துவமனைக்கு செல்ல கூட ஆம்புலன்ஸ் வருவதற்கு சாலை வசதி இல்லை. தேர்தல் நேரங்களில் மட்டுமே ஓட்டு சேகரிக்க வருகின்ற வேட்பாளர்கள் வாக்குறுதி மட்டுமே அளிக்கின்றனர். வெற்றி பெற்ற பின்னர் இந்த ஊரை மறந்து விடுகின்றனர். எனவே இப்பகுதி மக்களுக்கு முறையான வசதிகளை செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சார், நமக்கு இன்னும் போக்குவரத்து இல்லை. நம்ம தலைவர் ஓட்டுக்கும் வரதில்லை, எல்லாத்துக்கும் வரதில்லை, கந்தாய்க்கும் வரதில்லை. ஒரு டெலிவரி கேஸில் யானை கட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ தான் ஆம்புலன்ஸ், அது அர்த்தக்கல் போய் யாரும் திஞ்சின்னு போய் ஆம்புலன்ஸ் பண்ணுங்க சாமி அப்படியே ஒருத்தனோட வசப்பட்டுக்குன்னு ஒரு ஓட்டுக்கும் வரதில்லை, ஒரு கந்தாய ரசத்துக்கும் வரதில்லை, எதுக்குமே வரதில்லை. தலைவருக்கெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க கண்டுக்கிறதில்ல. பண்ணுறங்கம்மான்றாங்க. என்னமே பண்ணுறதில்ல, காதிலே போட்டுக்கிறதில்ல. நாங்கள் 7 வருஷமாக இந்த தண்ணி இல்லாத ஒரு லைன் ஒரு கால் ஒரு கிலோமீட்டரும் இல்லை. லைன் 2 லைன் வந்துக்கிறது, தண்ணி இல்லை. ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லை. 2 மாதம் வந்து தூக்கம் எங்களுக்கு. நாங்கள் ஏதோ ஒரு சொம்பு 2 சொம்பு குடிச்சிருக்கோம். மாட்டுகளுக்கு 2 பிந்திக்கு 4 பிந்திக்கு இருக்கணும். தண்ணி வரதில் தூக்கமும் கெட்டுட்டு 2 மாதமாக சாப்பிட்றோங்க. தண்ணியும் சுத்தமாக இல்லை சார். ரோடு போக்குவரத்து இல்லை. திரும்பறதுக்காக எங்கள் கையில் ஆகாது. ரோடு வேலைக்கு போகணும் அர்த்தக்கலுக்கு. நாங்கள் அப்போ தான் 1 ரூபா 2 ரூபா செலவுக்கு எங்களுக்கு வெங்காயத்துக்கு உப்புக்கு காசு இல்லை. அப்புறம் இல்லை. சம்மன் இருந்தால் கம்பெனி போக இருக்க வேண்டியது. சப்பை தின்னுட்டு இருக்க வேண்டியது. உப்பு இல்லை. கம்பம் 4 கம்பம் விழுந்துருது. அப்புறமா நாங்கள் தொட்டியே இல்லை. 4 கம்பம் போடணும், லைன் போடணும், தண்ணி வரணும், ரோடு போக்குவரத்து வேணும் சாமி எங்களுக்கு. அவ்வளோ பாட்டு போய் இல்லை. டெலிவரி கேஸுன்னா பள்ளி யானை கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும் அர்த்தக்கலுக்கு. நாங்கள் அந்த ஆட்டை யாருக்கான போய் கால் கை பிடிச்சி ஆம்புலன்ஸுங்க வர சொல்லி அப்புறம் போகணும். இல்லை தரத்தில் என்ன பெற்றிக்கினாலும் சரி, இந்த எங்கள் தரத்தில் என்ன சத்து போயிட்டாரும் சரியே. எல்லாம் எங்கள் பேரன் பேத்திக்கெல்லாம் அப்படியே பண்ணது. இப்போயும் அதே கதி. 70 வருஷமாக இதே கதி. இன்னும் கண்டுக்கிறதில்ல. தலைவர் கண்டுக்கிறதில்ல, மெம்பரும் கண்டுக்கிறதில்ல, யாருமே கண்டுக்கிறதில்ல. கிளம்பிகளுக்கு என்ன இருக்கும், காயெல்லாம் வந்தீங்கன்னா யானை கட்டி எடுத்துகிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு. அந்த ஆட்டோ கிட்ட 200 250 ஒரு 1000 ரூபாய் கேட்டாலையும் போய் ஆஸ்பத்திரி காட்டுவோம். இல்லை போய் தரத்துலேயே செத்துறாங்க. எங்கே இருப்பீங்க யாருக்கும் ஒய்எப்பி இல்லை. என்ன ரேஷன் கார்டு இருக்குது ஒரு ஒருத்தருக்கு இல்லை. இங்கே என்ன போய் அவங்களுக்கு என்ன திரும்ப இல்லை. காட்டு மனுஷராட்டம் இருந்துட்டு காட்டு மனுஷராட்டம் பூஜார்களாட்டம் காடு மனுஷராட்டம் காலம் கழிக்கிறவங்க சாமி. அப்படி வசதியா நடக்க முடியல. கால் கையெல்லாம் கொரோனா ஊசி போட்டுக்கணும். சிக்கன் குண்டியாக வந்து நடக்க முடியல. அந்த வந்து அங்கே உக்காந்து இங்கே உக்காந்து அந்த மலை ஏறி வந்து ஊர் சேர்றோம். அங்கே தரத்தில் எங்கே சத்து போயிட்டு அப்புறமா அங்கே 1000 போனோன்னுட்டு வந்து ஊர் சேர்ந்துக்கிறோங்க. இங்கேனா எடுத்து போட்டுடலாங்க, நம்ம வீட்டில் போய் சேர்ந்துக்கலாம், சத்து போயிடுங்க அப்படின்னு கேள்விக்கு என்ன வசதி இல்லை. ஒய்எப்பியில் ஒரு காசும் ஒரு துட்டும் இல்லை சார். நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி தாலுக்கா தக்கட்டி போஸ்ட்டு சிவபுரம் ஊரில் நாங்கள் வசிக்கிறோம் ஒரு 70 வருஷமாக. அதில் தண்ணி வசதி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு கீழே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் பெரிய கிணறுல. அந்த கிணத்துல இப்போ தண்ணி இல்லை. அதனால் இங்கே போர் பஞ்சாயத்து கேட்டோம். பல முறை நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். யாரும் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கல. அதனால் வந்துட்டு இப்போ ஒரு இது கை பம்பு இருந்தது. அதுக்கு இது போட்டிருக்காங்க பைப்பு. அந்த பைப்பு வந்துட்டு நைட்டு 1 மணிக்கு மேலே தான் தண்ணி வருது. அது இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு 2 லைன் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 4 லைன் இருக்குது. நமக்கு அது 4 லைன் பண்ணி கொடுக்கணும். அதை விட்டால் மறுபடியும் தண்ணி பிரச்சனை. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு ஒருத்தருக்கு டெலிவரி ஆச்சுன்னா கூட இங்கேருந்து தொட்டிலில் கட்டி இங்கேருந்து அர்த்தக்கலுக்கு ஆம்புலன்ஸ் வரும்.
அந்த ஆம்புலன்ஸில் தான் எடுத்துகிட்டு போகணும். சென்டரில் டெலிவரி ஆனாலும் ஆகிடும். கரண்ட் கம்பம் வந்து ஒரு 4-5 ரொம்ப மோசமாக இருக்குது. கரண்ட் கம்பம் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த கம்பத்தை ரெடி பண்ணி 4 லைன் தர வைக்கணும். யானைங்க நிறைய கஷ்டமாக இருக்குது. நைட்டில் வாழ முடிய மாட்டேங்குது. 10 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வந்து ஊருள்ளார் திரும்பிடுது. வண்டி இங்கேருந்து எதுவுமே வண்டி இல்லை, எல்லாம் நடந்து தான் போகணும். பஞ்சாயத்து மூலிமா கிளர்க்கிட்ட சொல்லியிருக்கிறோம், தலைவருங்கிட்ட சொல்லியிருக்கிறோம், கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. இவ்வளோ நாள் ஆகியும் காவேரி வாட்டருக்கு நாங்கள் பல முறை வந்துட்டு கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அவங்க யாரும் செய்யலை. சென்டரில் எல்லாம் கட்டாயி போச்சு. அது 5 வருஷமாக அப்படியே தான் இருக்குது.